Assalamualaikum warahmatullahi wabarakatuh. My name is Hakim from second standard. என்ன கதை சொல்ல போறோம்னா பொறுமையே இழக்காது. குரானில் இருக்கிற 28 நபிமார்களில் ஒருவர் அய்யூப் நபி. அய்யூப் நபியின் மனைவி பெயர் ரஹமா. அய்யூப் நபியின் மனைவி பெயர் ரஹமா. அவங்களுக்கு 14 குழந்தைங்க இருந்துச்சான். அவங்க ரொம்ப பணக்காரவங்களாம். அவங்கள்ட்ட எல்லாமே இருந்துச்சான். ரொம்ப அவங்க நல்லாக்கு எப்போதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் போய் அய்யூப் நபி நல்ல முறையில் காசை செலவு பண்ணுறாரு, ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்களாம். இதை கேட்ட ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட போய் இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கா, அதனால அவங்க ஒன்றா வணங்குறாங்க, இல்லைன்னா அவங்க ஒன்றா வணங்கவே மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்க்கு தெரியும் அய்யூப் நபி எப்படியாப்பட்டவங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஷைத்தான்கிட்ட அல்லாஹ் அந்த சொத்தெல்லாம் பிடிங்கிட்டானான். அவனோட இல்லங்கள் எல்லாம் உன்னை விட்டு பேசான். அதுக்கப்புறம் ஷைத்தான் அய்யூப் நபி கிட்ட போய் அல்லாஹ் ஒரு சொத்தையோ பிடிங்கிட்டான், அவனை வணங்கக்கூடாது அப்படி சொன்னானான். அதுக்கு அய்யூப் நபி நான் அவனை தான் வணங்குவேன், அவன் தானே எனக்கு எல்லாமே கொடுத்தான், அவனையும் வச்சுக்கட்டும் அப்படி சொன்னானான். அதுக்கப்புறம் ஷைத்தான் கோமாயிட்டானான். அல்லாஹ் கிட்ட போய் இந்த 14 குழந்தைங்க உயிரோடு இருக்கு, இந்த 14 குழந்தைங்களையும் நீ ஏதாச்சும் பண்ணிடு அப்படின்னு சொன்னானான். அதுக்கு ஷைத்தான் அந்த வீடை இடிச்சிட்டானான். இடிச்சதுக்கப்புறம் அந்த 14 குழந்தைங்களும் மொத்தம் போயிடுச்சான்.